வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரம் நம்முடைய விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் அரசியல் கட்சி உறுப்பினராக இல்லை. பெரியார் இயக்கங்களின் மேடைகளில், மார்க்சிய இயக்கங்களின் மேடைகளில், தமிழ் தேசிய இயக்கங்களோட மேடைகளில் ஜாதி ஒழிப்பு, சமத்துவம், தமிழ் உணர்வு இந்த கருத்துக்கள் எல்லாம் பேசி தமிழ் மக்கள் முன்னால் அறியப்பட்டீங்க. அப்படி செயல்பட்ட ஒரு காலத்துக்கும் இப்போ ஒரு கட்சி அதனுடைய தலைவராக செயல்படுற காலத்துக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அன்னைக்கு பொறுப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ அன்னைக்கு ஒரு திரைப்பட இயக்குனராக, அதே நேரம் மொழி இனத்தின் மீது, சமூகத்தின் மீது நம்ம வச்சுருக்க பற்றின் காரணமாக நம்ம தந்தை பெரியார், நல்ல அம்பேத்கர், மார்க்ஸ் போன்ற மாமேதைகளினுடைய சிந்தனைகளில் ஊறி வளர்ந்த பிள்ளை. அப்போ அதுக்கான களங்கள் கிடைக்கும்போது நம்ம போய் அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். அதில் இவ்வளவு சுமை இல்லை. இப்போ நாமளே ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை, அதனுடைய மேம்பாடு, அதனுடைய விடுதலை, இதுக்கெல்லாம் ஒரு அரசியலை முன்னெடுக்கும்போது அது மிகுந்த பெரும் சுமையாக இருக்குது. அன்னைக்கு நான் பேசிய பேச்சுகளுக்கெல்லாம் இப்போ எதிர்கொண்டது எங்கள் அன்னைங்க, அவங்க தான் எதிர்கொண்டாங்க. இப்போ உதாரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தின ஒரு கூட்டத்தில் நான் பேசிட்டேன். நான் அதில் வந்த பிரச்சனைக்கு என்னை தாப்பாயா திட்டினாங்க. நீ பேசிட்டு போயிடுற, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்டா அப்படின்ட்டு. ஏன்னா அதை அவங்க பெரியவங்க எதிர்கொண்டாங்க. இப்போ நாமளே முன்னாடி நிற்கும்போது எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய பெரும் சுமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. இல்லை, எல்லோருக்கும் பொதுவானவராக இருந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடியவராக அல்லது எல்லோரும் தங்கள் சொந்தம் என்று கருதக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை தூக்கி வளர்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஊக்குவித்தார்களோ ஆரம்ப நாட்களில், அவங்களே உங்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்காங்க. அதான் அப்போ அன்னைக்கு நான் செஞ்சது சரி. அன்னைக்கு எங்கள் அண்ணனோ எங்கள் ஐயாக்களோ என்னை வளர்த்தவங்களோ பாராட்டினதும் சரி. இன்றைக்கி நான் செய்கிறதும் சரி. இது ஒரு தேவை. ஆனால் நான் செய்கிறது தேவையற்றதுன்னு அவங்க சொல்ல முடியாது, தேவையானது. இன்னும் நான் அதை விட வலிமையாகவும் கூர்மையாகவும் செய்யணும்னு நான் போராடுறேன். இதில் இப்போ இவங்க விமர்சிக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிற வரியும் எனக்கு இருந்துக்கு. சில சமயம் அந்த வழியை நான் உணர்ந்திருக்கேன். எல்லாரையும் பகைச்சிக்க வேண்டிய வேலை இருக்குது நம்ம செய்கிற வேலை. ஆனால் அதுக்காக விட்டுட்டு போக முடியாது. அப்படி ஒன்றும் நான் இவர்களெல்லாம் என்னை எதிர்த்து நின்று விமர்சித்து வீழ்த்துற அளவிற்கு ஒரு வேண்டாத வேலையை நான் ஒன்றும் செஞ்சிடல. அதனால நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. தமிழ் பற்று தமிழ்நாட்டில் மங்கி இருக்கு. ஒரு ஜாதி பற்றோ அல்லது மதம் சார்ந்த பற்றோ இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழர்கள் அப்படின்ற பற்று இல்லைன்றீங்க. இப்போ உங்களை போன்றவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு சில கொள்கைகளை முன்வைத்து அரசியலுக்கு வந்த பிறகு யார் தமிழர் அப்படின்றதே ஒரு விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது. உங்க பார்வையில் யார் தமிழர்கள்? இப்போ தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. ஆனால் யாரெல்லாம் இந்த காலத்தில் நீண்ட காலமாக இந்த மண்ணில் வாழ்ந்து மண்ணும் பொண்ணும் எடுத்து இங்கேயே மறைகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழராக ஏற்குது. நீண்ட காலமாக இங்கே மண்ணும் பொண்ணும் எடுத்து வாழ்ந்து மறைகிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நாங்கள் தமிழராக ஏற்கிறோம். ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறதா. இல்லை நாங்கள் மலையாளி, இல்லை நாங்கள் கன்னடர்னா அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அவங்களையும் நம் சகோதர மொழிவழி தேசிய இனங்களாக நினச்சி இந்த மண்ணின் மக்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அது அவ்வளவையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். மண்ணும் பொண்ணும் எடுத்தவங்கள தமிழர்னு சொல்கிறீங்க. ஆனால் பெரியார் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் பெரியாரை தமிழராக ஏற்கலை. சமீபத்தில் மன்னார்குடியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட பெரியார் வேண்டுமானால் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், தமிழர் அல்லாத அவர் எங்கள் தலைவராக இருக்க முடியாதுன்றீங்க. தமிழர் அல்லாதவர் அப்படின்னு நம்ம பேசவே கிடையாது. தமிழரை இப்போ ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருபோதும் அவரை தமிழர் அல்லன்னு சொல்லலை. ஐயாவை தான் 2 இடத்துல சொல்லிடுறாங்க. ராஜாஜியோட உங்களுக்கு இவ்வளவு கொள்கை முரண் இருக்கும்போது நெருக்கமாக இருக்க என்ன காரணம், உங்கள் நட்புக்கு என்ன காரணம்னா ஒருவேளை நான் அவரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம் என்று சொல்லிடுறாரு. திருப்பி உங்களுக்கு யார் இருந்தால் தலைவரா, மலையாளி நாயர் வந்தார், அப்புறம் இவர் தியாகராஜர் தெலுங்கர் வந்தார், அப்புறம் கன்னட நான் வந்தேன், உங்களுக்கு யார் இருந்தால் தலைவரான்னு சொல்கிறார். ஐயா தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒருபோதும் அவரை நம்ம தமிழர் அல்லன்னு நம்ம நிராகரிக்கலை. இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, இந்த நீண்ட கால வரலாற்றில் தமிழர்களுக்கு தமிழர் அல்லாதவரே தலைமையேற்று வந்ததுனால வந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம்.
இப்போ மார்க்ஸை ஏற்றுக்கிறோம், ஆனால் தலைவராக இல்லை, வழிகாட்டியா. அதே மாதிரி லெலின் எடுத்துக்கிறோம், ஸ்டாலின், ஏங்கல்ஸை, இங்கர்ஸால, சாக்ரட்டிஸை. அப்படித்தான் நீங்கள் இந்த எங்கெங்கே மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து அடிமைப்பட்டு கிடந்ததோ அதனுடைய விடுதலைக்கு மேம்பாட்டுக்கு எழுதியவர்கள், போராடியவர்கள், பேசியவர்கள், சிந்தித்தவர்கள், புரட்சி செய்தவர்கள் எல்லாரையுமே எங்களது முன்னத்தியராக வழிகாட்டிகளாக ஏற்கிறோம். அந்த வழியில் தான் நாங்கள் அம்பேத்கரை பார்க்குறோம். ஆனால் ரெட்டமலை சீனிவாசனை, அயோத்திதாச பண்டிதரை, எங்கள் தாத்தாக்களை தான் நாங்கள் தலைவராக ஏற்க முடியும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்களை தமிழ் தேசியத்தின் பெருமைமிக்க ஒரு வழிகாட்டியாக, முன்னத்தியராக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் தலைவர் என்பவர் எப்படி இந்த காலகட்டத்தில், ஏன்னா நிறைய காயங்களைப்பட்ட பிள்ளைங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். கடைசிக்கு வந்து எங்கே நிற்கிறோம்னா, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இப்போ இந்த அடிப்படையில் இதுவரை தமிழனுக்கு மட்டும் அடுத்த வீட்டுக்காரனே அப்பனா இருந்திருக்கேன், பெத்தவனே இருந்ததில்லை. அப்போ இது நீண்ட காலமாக தமிழர் ஒருவர் தலைமை ஏற்க வரும்போது நீ என்ன சாதி, நீ என்ன மதவன் கேட்கப்படுது. ஆனால் தமிழர் அல்லாதவன் யார் வந்தாலும் அப்படியே அவனை தலைவனாக ஏற்கப்படுது. இது நீண்ட காலமாக நீங்கள் தமிழ் சமூகத்தில் மிக பெரும் செல்வாக்கோடு கொண்டாடப்படக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, அது கருணாநிதியாக இருந்தாலும், ஜெயலலிதாவாக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், இவங்க எல்லாமே தமிழர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி ஒதுக்கிட முடியும்? அவங்க எல்லாமே தமிழ் மக்களால் நேசிக்கப்படக்கூடியவர்கள், தமிழர்களின் நலனுக்கு ஏதோ ஒரு வகையில பங்காற்றினவங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களையுமே நீங்க அந்த பங்காற்றுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு காலம் ஆளை கொடுத்து அழகு பார்த்துருக்குல்ல. நீங்க தமிழர்கள் அல்ல புறந்தல்லையே நேச்சதுக்கு தான் இவ்வளவு பெரியது. பெருந்தலைவர் காமராஜரோட 9 ஆண்டு தான் ஆண்டிருக்கிறாங்க, பேரறிஞர் அண்ணாவோட 1.5 ஆண்டு தான் ஆண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்களாம் எவ்வளவு காலமா ஆண்டிருக்கிறாங்க? அவ்வளவு காலம் இந்த மக்கள் நேசிருக்கிறாங்கல்ல. தலைவர்கள் வேணா தவறு செஞ்சிருக்கலாம், அவங்களை நேச்சு இந்த தொண்டர்கள், இந்த மக்கள் தவறு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. தமிழர்கள் யாராவது தவறு செஞ்சாங்கன்னு? இல்லையே. இங்க நீங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, என் மொழி செத்து போச்சு, என் மண்ணின் வளம் சுரண்டப்படுது, இப்ப இவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கோம், இதுக்கு எவ்வளவு துடிச்சிருக்காங்க? தமிழ் என் தாய்மொழி அழிஞ்சு போச்சே, அதை எப்படி மீட்கிறதுன்னு இத்தனை ஆண்டு கால, இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் கட்சிகளின் ஆட்சியில ஒரு தவிப்பு, ஒரு துடிப்பு. இந்த தமிழகத்தில் நாடு தமிழ்நாடாக என்ன இருக்கு, ஆனா தமிழுக்கும் தமிழ்நாடுக்கும் சுடுகாடா இருக்கா இல்லையா? தமிழ் மறுமலர்ச்சி வர்றதுக்கே திராவிட இயக்கம் தானே அடிப்படையில காரணம். என்ன நீங்க பின்ன திராவிட இயக்கம் மறுமலர்ச்சி பண்ணிருச்சு? ஒரு தமிழன் தமிழ்ல பேர் இல்ல, நீங்க அதை பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஐயர் வீட்லயும் சீதாராமே, ஆதி பறையர் வீட்லயும் சீதாராமே, அங்கேயும் காயத்ரி, எங்க வீட்லயும் காயத்ரி. என்னுடைய எந்த பார்ப்பனர்கள் வீடுகள்லையாவது தன் தாய்மொழி தவிர வேற பிற மொழியில பேர் சுட்டியதை பாருங்க, நீங்க பார்ப்போம். ஆனா எந்த தமிழனாவது தன் தாய்மொழியில பேர் சுட்டி வச்சிருக்கிறதையா பாருங்க. ஒரு சிறு அடையாளம் கூட எனக்கு இல்லை. எனக்கு கடவுள் இல்லை, எனக்கு இன்று வழிபாடு இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம். நீங்க பாக்குறீங்க இந்த தமிழகத்தின் தமிழ் தெருவில் மணக்க வரும் தென்றிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தமிழ் தனிப்பெருதும் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று ஒருத்தன் வருத்தப்பட்டு ஒரு புரட்சி பாவலம் பாடி போனான். எவ்வளவு காலாச்சு? எந்த இடத்துல தமிழ் இருக்கு? தெரு இருக்குதா? நிலச்சாலை இருக்குதா? விரிவு இருக்குதா? பிரிவு இருக்குதா? எல்லா ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன் செக்டார் பிளாட். இந்தியால எந்த இனம் தன்னுடைய அடையாளத்தை தக்க வச்சிருக்கு? பெங்களூர்ல எந்த தெருவுல வந்து எக்ஸ்டென்ஷன் இல்லாம இருக்கு? அவன் தவறு செஞ்சாங்கிறதுக்காக அவன் கொலை செஞ்சான், நான் கொலை செய்யணுமா? இது நீங்க தவிர்க்க முடியாத ஒரு அம்சமா மாறிடுச்சு இல்லையான்னு கேக்குறேன். எது என்ன தப்பு? யார் எல்லாரும் செஞ்சா ஒரு தவறு சரின்னு ஆயிருமா? அப்படி பேசக்கூடாது. மலையாளிகளுக்கு 40 விழுக்காட்டு சொற்கள் இல்ல. அங்க காவல் நிலையத்துக்கு எனக்கு ஒரு காவல் நிலையம்னு இருக்குது, அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். கர்நாடகாவில் இல்லை. எல்லா மொழி வழி தேசிய இனங்களும் விழிப்புற வேண்டும்ங்கிறத நம்ம சொல்றது. எல்லாரும் நமக்கு ஒரு திரைப்படம் இருக்குது, அவனுக்கு சித்திரம் இருக்குது. ஆனா ஃபிலிம்ல சினிமாவில் இப்படிதான் பேசிட்டுக்கிறானே ஒழிய எல்லாருமே நீங்க இப்படி கலந்து தாய்மொழியை சிதைக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம வருத்தப்படுறோம். அதுல வந்து நீங்க உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு இல்லை. இதுல உலகமயம்னா எல்லாரும் அப்படியே இப்போ பிரிட்டன்ல நீங்க வேற மொழி கலந்து பேச வேண்டியதானே? இன்னைக்கு பிரான்ஸ் விழிப்புணர்வு அடைகிறான், சட்ட திருத்தம் கொண்டு வரான்ல. ரஷ்யாவே தன் தாய்மொழி சிதையுமோன்னு கடும் சட்டத்தை கொண்டு வரான்ல. ரஷ்யாவில இருந்து பிரிந்து போன லாட்வியா மொழியில அவன் பிற மொழியை கலந்து பேசுறான்னு சீருடை அணியாத காவலர்களை உள்ள விடுறான். எங்கெங்க மக்கள் அதிகமாக கூடுறானோ, எங்கெங்க கலந்து பேசுறானோ உடனே சிறை பிடிக்கிறான். மாச சம்பளம் எவ்வளவு? 50,000 20,000 இல்லைங்கிறான். அப்போ தாய்மொழியை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு முயற்சிகள் நடக்குதுல்ல. கண்ணு முன்னாடி என் மொழி அழிஞ்சு போச்சு. மொழி அழிஞ்சிருச்சுன்னா என்ன அழிஞ்சு போயிருது? அது எல்லாருக்கும் தெரியும். என்னை விட மூத்த தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் இன்னும் நல்லா தெரியும். அதுக்கு என்ன வேலை நடந்திருக்குது? என்னை நீ ஏன் போராடல? இந்த கேள்வி ஏன் வருது எனக்கு புரியல. கத்தி படம் எப்போ எடுப்பாங்க அப்போ நம்ம போராடிக்கிறோம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்களா? 1100 கோடி பிரபாகரன் வந்து சீமான் கொடுத்துருக்குறாரு. நான் கேட்டேன், எண்ணி கொடுக்கும்போது எட்டி பத்தியலாடாங்க.